வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ் ஸ்டுடியோஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி ஷம்மு அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழன் என்று சொல் இந்த திரைப்படத்தின் கதையை ஃபஸ்ட்டு நான் கதையாக முடிவு பண்ணிவிட்டு சார்கிட்ட சொல்லும்போது கேட்டு ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும், பெரிய ஹீரோனா தமிழ்நாட்டில் வெளியே ராந்தாங்க நம்ம கேட்டோம். போயிட்டு சொன்னோம். சொல்லும்போது ஒரு பெரிய பயத்தோடு தான் சொன்னோம். அவர் கேட்டுட்டு யோசிச்சுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சார். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல இப்போ வரைக்கும். இந்த காம்பினேஷனே உங்களுக்கு தெரியும், தமிழன் என்று சொல் ஹிப்ஹாப் தமிழா, அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், படம் எப்படி வரும்னு படத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. கேப்டன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் ஒத்துக்கொண்டிருப்பது ரொம்ப கேட்க உற்சாகமாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சினிமா பூஜைகளில் கலந்துட்டது கிடையாது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தினமலர் சினிமாவுக்கு எப்படி ராசின்ட்டு. நிறைய விமர்சனங்கள் பண்ணுவோம். நிறைய சினிமாக்காரங்களுக்கு தினமலர்காரனை கண்டாலே பிடிக்காது. ஆனால் இது ஒரு நெருங்கிய ஒரு குடும்ப விழாவாக, ஏன்னா ப்ரொடியூசர் சதீஷ் அவங்க குடும்பத்தார் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நீங்கள் வரணும்னு நினச்சாங்க. முதல் படம் 2 பேருக்கு வாழ்க்கையில் இதில் முக்கியமான திருப்பணி ஏற்பட வேண்டியிருக்கு. ஒன்று ப்ரொடியூசரான அவர், இன்னொன்று நம்ம தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு. ஸோ காலையில் வீட்டிலாம் கிளம்பும் போது சினிமா பூஜைன்னு கூப்பிட்ருக்காங்க. சினிமாவில் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாச்சு, நம்ம வேற போகிறோமே, நல்லபடியாக வரணும்னு இறைவனை அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களே. நான் 2 முறை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அதான் வெற்றியோடு அமையும் நல்ல சூழ்நிலை. நிறைய பேர் கூடியிருக்கிறீங்க. எல்லாரும் அந்த இளம் ஹீரோவின் வருங்கால ஹீரோவை எல்லாரும் நீங்கள் எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களை எல்லாரையும் அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் நல்ல முறையாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு, அதனால் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதாவது முந்தானத்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோன்னே #கேப்டன் இஸ் பேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லோரும் ட்வீட் பண்ணது என்னென்னா நிறைய பேர் என்னை கேட்குறது ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் தமிழன் என்று சொல் அப்படின்னு, ஹிப்ஹாப் தமிழன் என்று சொல் எனக்கு நான் முதல்ல வந்தது ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட். 2வது ஒரு பயங்கர ஆசை, கேப்டன் சாருக்கு ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ட்வீட், இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். 3வது ஹிப்ஹாப் தமிழா நாங்கள் 2 பேர், நான் இன்னொரு ஜீவா. ஸோ ஜீவாவோட ஜூனியர் சண்முக பாண்டியன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம். அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி ஒரு படத்தில் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். நிறைய நான் இங்கே பேச முடியாது மான்சனிக்கு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சண்முக பாண்டியன். இந்த படம் நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கதைக்கு மேலே தான் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த படம் ஓகே பண்ணது. அண்ணன் அம்மா தான் மெயினாக கதை கேட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை, நம்ம தமிழர்கள் எல்லாரையும் பெருமைப்பட்ட வேண்டிய கதை இது. ஸோ எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். தமிழன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வரும். போகிறாங்க. நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீங்கள் எல்லாரும் தான் போட்டோகிராஃபரு அதுக்கு நான் சொல்லக்கூடாது. யாரை விட்டு போயிடலாம், ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே என்ன மரியாதை உங்களுக்கு? போட்டாதானே விழுந்து எடுத்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஏன்னு இதெல்லாம் சொல்லலாம். இந்த படம் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஏதாவது வச்சுக்குவோம்.
ஏன்னா இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் வந்து இப்போ நடிக்கக்கூடாதுங்கிறதுல பிடிவாதமாக இருந்தேன். கதை கேட்டு என் மனைவியும் எங்கள் பெரிய பையனு இந்த கதையை கேட்டாங்க. நடிக்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. இது கேட்டேன் சொல்லி திரும்ப அப்போ டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல, சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்கிறதால மொழி படம், தமிழ் மொழி, அதுக்காக நடிக்க கற்றுக்கிட்டேன். அதுலேயும் வெறி இருந்தது. அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு. இயக்குனர் சொல்லும்போது நல்ல வெறி இருக்கே, நான் சொல்கிறேன், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. முதல்ல 4 மணி நேரம் யோசனை பண்ணேன், நடிக்கிறேன். அப்போ என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் இந்த கதை எப்படி இருக்கு டேடி கதைன்னாங்க. அப்பா அம்மா அப்போ டேடின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க. அதுக்காக விஜயகாந்த் அவ்வளோன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்தப்பா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டான். நல்லா தான் இருக்குது, ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்கள் பணி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டான். சரியா? சரி, நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் மொழி படம் நான் இப்படி நீங்கள் தானே பண்ணணுங்கிறாரு. அப்புறம் இயக்குனர் சொன்ன நம்ம பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். ஏன்ப்பா தமிழ்நாடு நடிகரே இல்லையா? இல்லை, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றார் டைரக்டரும். சரி, நான் பண்ணுறேன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது. படாகிராஃபர் வேணுமான இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்னு, தமிழன் என்று சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம், வெளியே சொல்லாமல் இருந்தாலும் புது தயாரிப்பாளருக்கு இப்படி கால்ஷீட் கொடுத்தாரு அப்படின்னாங்க. புது தயாரிப்பாளரும் சரி, குழஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களை பொறுத்தவரையும் புதுசாக, என்னை பொறுத்தவரையும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். என்னுடைய நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார், இப்போ தான் பேசிக்கிட்டேன், மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. அதான் இப்போ இடையிலே அவருக்கு நீங்கள் வந்து போட்டாக்கிறப்பறம் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன். போட்டாக்கிறப்பறம் தான் கோபால்ஜி தான் சொல்லணும்ல. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசில் பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்து பேட்டினா எடுத்தவங்களை போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டி தரேன். எடுத்த போட மாட்டான். பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தான் பைட்டு, அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவி அப்படி முன்னாடி வந்து அப்பா நாங்கள் ஒவ்வொரு தடையும் மைக்கு நிடும்போது நான் சொல்லி மைக்கு நிட்டீங்களா சார், எங்கள் லோகோ தெரிஞ்சால் என்ன லோகோனால அந்த டிவி பெருசாக அப்படிமா ஒன்றுமோடா நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி தெரிஞ்சாதான் அவன் பார்ப்பான். மூஞ்சியே தெரியாமல் அவங்க மைக்கு மாத்திரம் நிற்கிறோம் சார் பேசுங்க பிறகு எங்கேருந்து பேசு மூஞ்சி தெரிஞ்சாதான் அவன் பார்ப்பான். இப்பாப்பா தமிழா ஏன்னாலும் அவருக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன். பேசினார், நல்லா பேசினார். எல்லாரும் நினைப்பீங்க விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு, என்னமோ சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்று அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம். தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம். தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், யாரோ பேசலாம். நான் தமிழை சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கல்லழகு இப்போ கூட பார்த்தீங்க, கல்லழகு நான் தான். அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழாவில் எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன், நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன். நீங்கள் தமிழன் என்று சொல்லணுங்கிறது ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியதான், என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும். தமிழ் எடுக்கக்கூடிய நன்றி. வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.